ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய் கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். சாய்ராம். பாபாவுடைய பல மகிமைகளை நம்ம தொடர்ந்து சாய் கீதை டிவியில் பேசிக்கிட்டு வரோம். பாபா உணவுக்கு தன் வாழ்நாளில் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தார். தன் திருக்கரங்களால் அன்னம் தயாரித்து தன்னை நாடி வந்த பக்தர்களுக்கு சைவம் அசைவ உணவுகளை சமைத்து தன் திருக்கரங்களாலேயே பரிமாறினார். இதன் மூலமாக அன்னதானத்தின் சிறப்பை தன் மக்களுக்கு எடுத்துரைத்தார். தன் பக்தர்களின் வாழ்வியலில் அதை புகுத்த நினைத்தார். இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்குமே அதை செய்யணுன்றத பாபா சொல்லி கொடுத்துட்டு போனார். பிச்சை எடுத்து உண்டார். அவர் நினைச்சா வகை வகையான சாப்பாடு அவரை தேடி வரும். ஆனாலும் பிச்சை எடுத்து உண்ணும் அந்த பழக்கத்தை அவர் கைவிடாது இருந்தார். தினமும் ஏதாவது ஒரு வீட்டில் போய் பிச்சை எடுப்பார். சில நாட்கள் பிச்சை எடுக்க மாட்டார். ஆனால் பிச்சை எடுத்த போதும் அந்த உணவை கூட பகிர்ந்தளித்தார். இதன் மூலமா பாபா நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நம்மிடம் இருக்கும் உணவு சிறிதளவாயினும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து உண்ண வேண்டும் என்ற கோட்பாட்டியலை தன் பக்தர்களுக்கு சொல்ல விரும்பினார். இத்தனை ஒரு கருணை கொண்ட பாபாவானவர் இதே உணவை எத்தனையோ வியாதிகளுக்கு பரிந்துரைத்தார். எத்தனையோ உடல் உபாதைகள் என்று சொல்லி வந்த தன் பக்தர்களுக்கு தன் திருவாய் மலர்ந்து சில உணவுகளை பரிந்துரைத்தார். அந்த உணவுகளால் அந்த வியாதிகளோ அந்த உபாதைகளோ தீவிரம் அடையும். ஆனால் பாபாவின் திருவாய் மலர்ந்து சொல்லக்கூடிய அந்த உணவானது அமிர்தமாக மாறி அவர்களின் உபாதைகளையும் நோய்களையும் சரி செய்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஆச்சரியம். உணவின் மூலமாக எத்தனையோ உபாதைகளை சரி செய்தார், பரிந்துரைத்தார். அன்றியும் தன் திருக்கரங்களாலே சில உணவுகளை கொடுத்து உபாதைகளையும் நீக்கியிருக்கிறார். எத்தனையோ விஷயங்கள் இந்த உணவின் மூலமா பாபா தன் வாழ்க்கையில தன் பக்தர்களுக்கு சொல்லியிருக்கார். இதே உணவின் மூலமாக இன்னொரு பாடத்தையும் பாபா சொன்னார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவே எது ஒரு உணவை ஆசீர்வதித்து தன் பக்தனிடத்தில் கொடுத்து சாப்பிடும்படி சொன்ன போதிலும், அது எதுவாக இருந்த போதிலும் ஒரு நிமிடம் கூட யோசித்து தாமதிக்காமல் அதை வாங்கி உட்கொள்பவன் மிக பெரும் அளவில் குருவின் ஆசீர்வாதத்தை பெற்ற அதிர்ஷ்டசாலி ஆகிறான். ஹேமத் பந்த் என்று பாபாவால் செல்லமாக அழைக்கப்படுகின்ற தபோல்கருக்கு பாபா ஒரு கிண்ணம் மோரை கொடுத்து ஆசீர்வதித்தார். வயிறு புடைக்க சாப்பிட்டு இருந்த ஹேமத் பந்த் குரு கொடுக்கிறாருன்றதுக்காக அந்த ஒரு கிண்ண மோரை மறுக்காமல் சாப்பிட்டார். ஏன்னா பாபா சொன்னார், இப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு வாழ்க்கையில் கிடைக்காது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த மோரை குடிச்சிடு அப்படின்னு சொல்கிறார். ஏனெனில் இப்படி ஒரு வாய்ப்பு மீண்டும் உனக்கு வாய்க்க பெறாது என்று சொல்கிறார். அவருடைய சொல்படியே என்ன ஆகிறது என்று கேட்டார். சில காலங்களுக்கு பிறகு பாபா மகாசமாதி அடைகிறார். இப்படியாக தன் பக்தர்களை அழைத்து சில உணவுகளை ஆசிர்வதித்து கொடுத்தார். ஒரு நாள் பாபா மசூதியில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அம்மா அந்த பக்கமா கூடை நிறைய தர்பூசணி பழங்களை கொண்டு வருகிறார். அதை பார்த்து பாபா என்ன பண்றார், எல்லா தர்பூசணியும் தானே வாங்கி கொள்கிறார். அந்த பழத்தை எல்லோருக்கும் கொடுக்கும்படி சொல்கிறார். அந்த பழத்தை அரிஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அங்க இருக்க பக்தர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் தற்கட் என்ற அடியவருக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன துணுக்கு கூட அதில் கிடைக்கவே இல்லை. ஒரு சின்ன துண்டு கூட பாபா அவருக்கு கொடுக்கலை. மீதமாக இருக்கின்ற 4 துண்டுகளை தன் அருகிலே ஒரு தட்டில் வச்சுக்கிறார் பாபா. அதை யாருக்குமே கொடுக்கல. தற்கட் மட்டும் யோசிக்கிறார், என்ன பாபா எல்லாருக்கும் கொடுக்கும்படியா சொன்னார், ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றும் கொடுக்கலையே. இருந்த போதிலும் தற்கட் மனசில் ஒரு எண்ணம் ஓடுது, நிச்சயமாக இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் பாபா எதையுமே செய்ய மாட்டார். இப்போ இந்த தட்டில் 4 துண்டுகள் இருக்கு. அப்பெல்லாம் பாபாவை பார்க்க நிறைய பணக்காரங்க வருவாங்க. அப்படி ஒரு பணக்காரர் பாபாவை பார்க்கறதுக்காக வந்தார். தன் மனதுக்குள்ள ஒரு எண்ணத்தோட வரார். பாபா, உங்களுடைய புகழை கேள்விப்பட்டு நான் வெகு தூரத்திலிருந்து உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு சக்கரை வியாதி இருக்கு. உங்களை பார்த்தாலோ உங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலோ தீராத வியாதி எல்லாம் தீரும்னு கேள்விப்பட்டு வந்தேன் பாபா. என்னோட வியாதியை நீங்கள் நிச்சயமாக சரி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கும் போது அவரை நினைத்த அந்த கணமே பாபா ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அந்த துண்டுகளை, அந்த தர்பூசணி துண்டுகளை எடுத்து அதன் சதைப்பற்றை நீக்கி தோலை மட்டும் அந்த பணக்காரர்கிட்ட கொடுக்குறாரு சாப்பிட்றதுக்கு.
அந்த பணக்காரருக்கு கடும் கோபம் வருது. எனக்கு என்ன ஒண்ணும் இல்லாதவர்ன்னு நெனச்சாரா இவரு? நான் என்ன பணப்பற்றாக்குறை உள்ளவனா? எனக்கு போய் இந்த தர்பூசணியோடைய செதைய எடுத்துட்டு தோல கொடுக்குறார் மாதிரி பல எண்ணங்கள் அவர் மனதுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது. முகத்த சுளிக்கிறார். இத உண்மையிலே பாபா எல்லாம் அறிந்தவர் என்று அவர் தெரிந்திருந்தால் இப்படி அவர் நினைச்சிருந்திருக்கவே மாட்டார். அவர் அப்படி நினைத்த அடுத்த நொடியே அந்த தர்பூசணி தோல என்ன பண்றார் பாபா, டக்குன்னு ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம பக்கத்துல இருந்த தர்கட் கிட்ட கொடுக்கிறார். தர்கட் ஒரு நொடிப்பொழுது கூட தாமதிக்காமல் அந்த தோலை பாபாவின் கைகளிலிருந்து வாங்கி உண்கிறார். உண்ணும் பொழுதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் தர்கட்குள்ள வருது. அதிசயிக்கிறார். அந்த சதைப்பற்றை காட்டிலும் பன்மடங்கு சுவையுள்ளதாக இருந்ததா அந்த தர்பூசணியுடைய தோல். பன்மடங்கு மென்மையாக இருந்ததா அந்த தர்பூசணியுடைய தோல். நமக்கு பார்க்கும்பொழுதே தெரியும். தர்பூசணியுடைய தோல் வந்து கடினமானதாக இருக்கும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய சதைப்பற்று வந்து சிவப்பு நிறத்துல ரொம்ப வந்து சுவை நிறைந்ததாக இருக்கும். அதில் நீர் அதிகம் இருக்கும். அப்படி சாறு அதிகமுள்ள அந்த பழத்தை காட்டிலும் பன்மடங்கு சுவையுள்ளதாக பாபா அதை ஆசிர்வதித்து இருந்தார் என்று அந்த பணக்காரர் தெரிஞ்சிருந்தா அதை வாங்கி உண்ண மறுத்திருக்கவே மாட்டார். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பாபா அவருக்கு கொடுக்கவில்லை. அதை பெரும் அதிர்ஷ்டமோ பாக்கியமோ அவருக்கு இல்லாமல் போனதற்கு காரணம் அவரிடம் உண்மையான பக்தி இல்லை. பாபா இந்த சம்பவத்தின் மூலமாக தன் அடியவர்களுக்கு தர்க்கட்டின் மூலமாக தெரிவித்த பாடம் என்னன்னா, உண்மையான குரு பக்தி என்றால் குருவே தன் திருக்கரங்களால் ஆசிர்வதித்து கொடுக்கும் எந்த ஒரு உணவாகிய போதிலும் அது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அமிர்தமே என கருதி வாங்கி உண்பவன் ஆசிர்வதிக்கப்படுகிறான். அவனே முழுமையான பக்தி உடையவன். அப்படிப்பட்ட பக்தியே உண்மையான பக்தி, சந்தேகம் இல்லாத பக்தியே உண்மையான பக்தின்ற பாடத்தை எல்லா அடியவர்களுக்கும் தர்கட் மூலமாக விளக்கி சொன்னார். ஆகவே பாபா உணவின் மூலமாக பல விஷயங்களை தன் பக்தர்களுக்கு புகட்டினார். எத்தனையோ வாழ்வியல் நெறிகளையும் வாழ்வியல் கோட்பாட்டியலையும் ஒரு பக்தன் எத்தனை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், எத்தனை நம்பிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதையும் புகட்டினார். மீண்டும் சாய்கீதை டிவியில் பாபாவின் மகிமைகளையும் போதனைகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஜெய் ஜெய் சாய்ராம்.